திருமூலருடைய திருமந்திரம் என்ற பகுதியில் பிராணாயாமம் என்ற பாடல்களில் இன்று நாங்கள் பார்க்க போவது 14வது பாடல். இது பிராணாயாம பகுதியினுடைய கடைசி பாடலாக இருக்கின்றது. பிராணாயாமம் என்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமூலருடைய 14 பாடல்களையும் குறிப்பாக ஒருவர் கற்றிருக்க வேண்டும். ஆகவேதான் இன்று நாங்கள் பார்ப்பது இந்த பிராணாயாம பகுதியில் 14வதும் கடைசியுமான பாடல். இப்போ அந்த பாடலை நாங்கள் பார்ப்போம். 12 பகல் இரவு உள்ளது, 12 பாகன் அறிகிலன், 12 பாகன் அறிந்தபின் 12 பகல் இரவு இல்லையே. இந்த பாடலை நான் திரும்பவும் சொல்லுகின்றேன். 12 பகல் இரவு உள்ளது, 12 பாகன் அறிகிலன், 12 பாகன் அறிந்தபின் 12 பகல் இரவு இல்லையே. இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது 7 உயர் யானை என்றால் 7 முழம், அதாவது 10 அடி. அதே போல் 12 யானை என்றால் 12 முழம், அதாவது 18 அடி. அவ்வளவு உயரத்தில் ஒரு யானை இருக்க முடியுமா? இந்திய யானையின் உச்சக்கட்ட உயரமே 7.5 முழம், அதாவது 11.5 அடிதான் ஆகக்கூடிய உயரம். அப்படி என்றால் திருமூலர் 12 என்கின்றாரே, அவர் எதை பற்றி சொல்லுகின்றார்? திருமூலர் குறிப்பது யானையையும் அல்ல, 12 முழத்தையும் அல்ல. இங்கே பாகன் என்றால் உயிர். யானை என்று திருமூலர் குறிப்பது மூச்சுக்காற்றை. மூச்சுக்காற்றை கட்டுப்படுத்துவது கடினம் என்பதால் திருமூலர் யானை என்று குறிப்பிடுகின்றார். 12 என்று திருமூலர் குறிப்பது விரற்கடியை அல்லது மூச்சின் நீளம், அதனுடைய 12 விரற்கடை என்று அளக்கின்றார். பாகன் என்பது இங்கு உயிரை குறிக்கின்றது. 12 விரற்கடை அளவுள்ள மூச்சு காற்றென்னும் யானை பகலும் இரவுமாக கட்டுப்பாடில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. பாகனுக்கோ 12 விரற்கடை யானையை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. 12 விரற்கடை யானையை பாகன் அறிந்துவிட்டால் பகல் இரவென்ற பேதம் இல்லாமல் அவன் யானையை மேய்க்கத் தொடங்கிவிடுவான். யானையும் அவன் வசத்துக்கு வந்துவிடும். மூச்சை விடுவோம், யானைக்கு வருவோம். ஒரு மணித்துளியில் ஒரு யானை விடும் மூச்சின் எண்ணிக்கையும் 12 என்கின்றார்கள். அது மட்டுமல்லாது யானையின் மூச்சு பகலிலே ஓர் அளவாகவும் இரவிலே ஓர் அளவாகவும் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். பகலில் ஒரு மணித்துளிக்கு 12 மூச்சு விடும் அந்த யானை இரவில் படுத்திருக்கும் நிலையில் உடல் அமைப்பு காரணமாக 4 மூச்சை விடும் என்கின்றார்கள். ஆமை, யானை, நாய், மனிதன் இவர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒரு உயிர் ஒரு மணித்துளியில் விடும் மூச்சுக்களின் எண்ணிக்கை குறைய குறைய வாழ்நாள் மிகும் என்றொரு கணக்கு இருக்கின்றது. மணித்துளிக்கு 4 மூச்சுக்களை விடும் ஆமை 100 முதல் 150 ஆண்டுகளும்,
4 முதல் 12 மூச்சுக்கள் விடும் யானை 60 முதல் 90 ஆண்டுகளும், 20 முதல் 30 மூச்சுக்கள் விடும் நாய் 10 முதல் 20 ஆண்டுகளும் வாழுகின்றன. மணித்துளிக்கு 15 முதல் 18 மூச்சுக்கள் விடும் மனிதன் 85 முதல் 100 ஆண்டுகள் வாழுகின்றான். நம்மை நட்டம் செய்வன 4 என்கின்றார் வள்ளலார். அவற்றை ஆகாரம், மைத்துனம், நித்திரை, பயம் என்ற 4 வகைகளுமே நம்மை நட்டம் செய்கின்றன. இவற்றிலும் ஆகாரமும் மைத்துனமும் முக்கியமானவை. அவற்றில் கவனத்தோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேகம் அதி சீக்கிரத்திலே போய்விடும். பின்பு முழுமை அடைவது நிறைவேறாது. முழுமை அடைவதற்கு இந்த மானுட தேகமே தக்கது. வேறு தேகத்தினால் முழுமை அடைய முடியாது. ஆகவேதான் எந்த விதத்திலாவது இந்த தேகம் நீடித்து இருக்குமாறு பாதுகாத்தல் வேண்டும். மேற்சொன்னவற்றின் அளவுக்கு மீறி ஈடுபடும் போது மூச்சு காற்று விரியமாகின்றது. மூச்சு விரியமானால் தேகம் போகும். ஆகவேதான் மூச்சு காற்று அதிகமாக செலவாகாமல் கவனத்தோடு பழகுதல் வேண்டும் என்கின்றார். காற்றை பிடித்தால் கூற்றை உதைக்கலாம் என்னும் திருமூலருடைய கருத்தையே வள்ளலாரும் வலியுறுத்தியிருக்கின்றார். நன்றி.